ஸ்ரீ கர்க சம்ஹிதை பலராம காண்டத்தின் 7ஆம் அத்தியாயம். ஸ்ரீராமர் மற்றும் கிருஷ்ணரின் மதுரா லீலைகளின் விளக்கம். பிருத்விபாக முனிவர் கூறினார், இளவரசர் துரியோதனனே, வடமதுரையின் இடையர்களான பலராம சுவாமியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரனும் நிகழ்த்திய லீலைகளை நான் சுருக்கமாக விவரிக்கிறேன், கேட்பீராக. சிறிது காலத்திற்கு பின் காலநேமியின் மகனான கம்சன் பலராம சுவாமியையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் அழைப்பதற்காக அக்ரூரரை அனுப்பினான். அக்ரூரர் விரஜத்தை அடைந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வடமதுரைக்கு செல்ல தயாராக இருப்பதைக் கண்டு இடையர்கள் பிரிவின் துயரத்தில் ஆழ்ந்தனர். பகவான் அவர்கள் அனைவரையும் தனித்தனியாக அழைத்து அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் பலராம சுவாமியுடன் இணைந்து அவரே ஒரு தேரில் ஏறி அக்ரூரருடன் வடமதுரையை நோக்கி புறப்பட்டார். வழியில் யமுனை நதி அவர்கள் மீது பாய்ந்தது. அதன் நீரில் பகவான் அக்ரூரனுக்கு தனது ஒளியையும் இருப்பிடத்தையும் காட்டினார். அதன் பின்னர் அவர்கள் காலையில் வடமதுரையை அடைந்து மதியம் வரை வடமதுரையின் எல்லா பக்கங்களிலிருந்தும் பார்த்து கொண்டிருந்தனர். ஒரு லீலையின் வடிவில் மனித உருவில் வந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பலராம கிருஷ்ணர் ஒரு உண்மையான புராண கதாபாத்திரம் ஆவார். வடமதுரையின் அனைத்து ஆண்களும் பெண்களும் அவரை காண ஏங்கினர். மேலும் தங்கள் அனைத்தையும் துறந்து ஆறுகள் கடலை நோக்கி பாய்வதைப் போல அவர்கள் அவரை நோக்கி ஓடினார்கள். கோடிக்கணக்கான காமதேவர்களின் செருக்குணத்தை நசுக்கி ஸ்ரீ பலராம சுவாமியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் தங்கள் அழகை அனைவருக்கும் வெளிக்காட்டி அவர்களின் இதயங்களை கவர்ந்து சுதந்திரமாக உலாவை தொடங்கினர். அதன் பின்னர் நெடுஞ்சாலையில் ஆண்டவர் சலவைக்காரனிடமும் சாயமிடுபவனிடமும் ஆடைகளை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவர்கள் அவருக்கு ஆடைகளை தராததால் சலவைக்காரர் அனைவர் கண்முன்னே அவர்களை தன் கரங்களால் அடித்தான். அவர் சாயமிடுபவனையும் துணி சுமப்பவனையும் அந்த வாழ்க்கையிலிருந்து விடுவித்தார். பிறகு பகவான் ஒரு தையல்காரரை கண்டார். அவருக்கு ஆடைகளை அணிவித்து பகவான் தனது திருவுருவத்தை அவருக்கு வழங்கினார். பிறகு அவர் கூன்முதுகு கொண்ட சைரந்திரியை சந்தித்தார். அவள் 3 இடங்களில் கூன் விழுந்திருந்தாள். சந்தனம் எடுக்கும் சாக்கில் பகவான் அவளை நோக்கினார். அவள் 3 உலகங்களிலும் அழகியானாள். பிறகு அவர் உள்ளூர் வைசிய வணிகர்களுடன் பேசி சில குழந்தைகளை தன்னுடன் அழைத்து கொண்டு கம்சனின் வில் வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு சென்றார். சைரந்திரி தேவியின் கூனை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அழகாக நிமிர்த்து விட்டார். கம்சனின் வில் வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு பகவான் சென்றார். அந்த வில் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டு 7 பனை மரங்களைப் போல நீளமாக இருந்தது. ஆயிரக்கணக்கான ஆண்களால் கூட அதை தூக்க இயலவில்லை. அந்த வில் 8 உலோகங்களால் செய்யப்பட்டு 10 லட்சம் பவுண்டுகள் எடையுடன் மிகவும் கனமாக இருந்தது. கம்சன் அந்த வில்லை பரசுராமரிடமிருந்து பெற்றிருந்தான். இந்த ஸ்ரீ வைஷ்ணவ விஷ்ணு பகவான் தொடர்புடைய வில் சேஷனை போலவே சுருள் வடிவில் இருந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதை கண்டு பலவந்தமாக தூக்கினார். பிறகு அனைவரின் கண் முன்பும் விளையாட்டாக அந்த வில்லிற்கு நான் பூட்டி அதை தன் செவிக்கு அருகில் இழுத்தார். பிறகு ஒரு யானை தன் தும்பிக்கையால் கரும்பை உடைப்பதைப் போல அவன் தன் 2 கரங்களை ஆதாரமாக பயன்படுத்தி அதை 2ஆக உடைத்தான். வில் உடைந்த அந்த பயங்கரமான ஓசை பாதாள உலகம் உள்பட பிரபஞ்சம் முழுவதும் எதிரொலித்தது. நட்சத்திரங்களும் ராட்சதர்களும் தங்கள் நிலைகளிலிருந்து அதிர்ந்தன. மேலும் 2 கணங்களுக்கு பூமி முழுவதும் ஒரு தட்டை போல நடுங்கியது. பிற்பகலில் குவலயா பீடம் எனும் யானை அரங்கத்தின் நுழைவாயிலில் தோன்றியது. பகவான் அதை அணுகி ஒரு சிறு பிள்ளைத்தனமான விளையாட்டைப் போல சிறிது நேரம் அதனுடன் சண்டையிட்டார். பின்னர் அதன் தும்பிக்கையை பிடித்து ஒரு குழந்தை தண்ணீர் குடத்தை எறிவதைப் போல அதை சுழற்றி தரையில் எறிந்தார். இவ்வாறு குவலயா பீடம் எனும் யானையை கொன்ற பின்னர் கேசனால் வடிவமைக்கப்பட்ட அரங்கத்திற்குள் பலராம சுவாமியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரரும் நுழைந்து அங்கிருந்த அனைவருக்கும் அவரவர் மனநிலைக்கு ஏற்ப முறையான தரிசனம் அளித்தனர்.
பின்னர் அரங்கத்திற்குள் நுழைந்து அவர்கள் ஒரு மல்யுத்த போட்டிக்கு நின்றனர். அனைவரும் பார்க்கும் முன்பே பலராம சுவாமியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரனும் சாணூரன், முஷ்டிகன், கூடன், சாலன் மற்றும் தோசாலன் ஆகியோரை தோற்கடித்தனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இந்த செயல்களை கண்ட கேசன் அவரை கடுமையான வார்த்தைகளால் அவமானப்படுத்த தொடங்கினான். இதற்கிடையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கடுமையாக பேசும் கேசனின் மிக உயரமான மேடை மீது குதித்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மரணத்தை போல தன்னை நெருங்குவதை கண்ட கம்சன் உடனடியாக மேடையிலிருந்து எழுந்து பகவானை சபித்தவாறே தனது கேடயத்தையும் வாளையும் எடுத்தான். கருடன் தன் அலகால் ஒரு விஷப்பாம்பை பிடிப்பதைப் போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உடனடியாக தன் வலிமை மிக்க கரங்களால் கேடயத்தையும் வாளையும் ஏந்தியிருந்த கேசனை பிடித்தார். கருடனின் அலகிலிருந்து ஒரு அரவம் தப்பிப்பதைப் போலவே கேசனும் பகவானின் பிடியிலிருந்து தப்பித்து தன் கேடயத்தையும் வாளையும் எடுத்துக்கொண்டு மீண்டும் போரிட தயாரானான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் கம்சனும் மேடைக்கு வந்து மூர்க்கமாக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். மலையில் சண்டையிடும் 2 சிங்கங்களைப் போல அவர்கள் கம்பீரமாக தோன்றினர். பின்னர் கம்சன் 100 அடி உயரத்திற்கு வானத்தை நோக்கி பாய்ந்தான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் ஒரு கழுகை போல பாய்ந்து ஒரு பருந்தை போல அவனை பிடித்தார். கம்சன் மீண்டும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிடியிலிருந்து தப்பித்தான். பின்னர் உலகங்களுக்கும் அதிபதியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் வலிமை மிக்க கரங்களால் அவனை பிடித்து சுழற்றி அந்த பெரும் வானத்திலிருந்து பூமிக்கு வீசினார். மின்னலால் ஒரு மரம் முறிவதைப் போலவே அவனும் முறிந்தான். கம்சன் விழுந்த உடனே மேடையில் தூண்கள் உடைந்தன. இடி மின்னலை போன்ற கடினமான உடலுடன் கம்சன் தரையில் விழுந்தான். ஒரு கணம் அவன் சற்று கலக்கமடைந்தான். ஆனால் திடீரென்று மீண்டும் எழுந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் மல்யுத்தம் செய்ய தொடங்கினான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவனை தன் கரங்களால் பிடித்து மேடையின் மீது தூக்கி எறிந்து அவன் மார்பின் மீது அமர்ந்தார். பின்னர் அவன் தலையை பிடித்து அவன் முடியை பிடித்து இழுத்து மலையிலிருந்து ஒரு கல்லை தூக்கி எறிவது போல அவனை அரங்கத்தின் மீது தூக்கி எறிந்தார். அதன் பிறகு நித்தியமானவரும் அனைத்திற்கும் ஆதாரமுமான பகவான் பெரும் வேகத்துடன் மேடையிலிருந்து பாய்ந்து கம்சன் மீது இறங்கினார். அவர்கள் விழுந்ததால் பூமி சற்று அமிழ்ந்தது. மேலும் முழு உலகமும் 3 கணங்களுக்கு ஒரு தட்டை போல நடுங்கியது. கம்சன் தன் கடைசி மூச்சை விட்டான். அனைவரும் காணும்படி தரையில் கிடக்கும் யானையை ஒரு சிங்கம் இழுத்து செல்வது போல அவர்கள் கம்சனின் உடலை இழுக்கத் தொடங்கினர். அரசர்களிடையே பெரும் அமளி ஏற்பட்டது. மக்கள் வியந்து அவரை பகைமையுடன் நினைத்த கம்சன் கூட ஒரு புழு வண்டாக மாறுவதைப் போல பகவானின் வடிவத்தை அடைந்தானே, அது எவ்வளவு ஆச்சரியம் என்றனர். கம்சனின் மரணத்தை கண்டதும் அவனது தம்பி உடனடியாக கேடயத்துடனும் வாளுடனும் அங்கு வந்தான். அவர்களை பலபத்ர சுவாமி பிடித்தார். அவர் தனது கிரீடத்தை உயர்த்தி அவர்களை எல்லா பக்கங்களிலிருந்தும் தாக்கி அனைவரையும் அழித்தார். பின்னர் தேவர்களின் எக்காலங்கள் முழங்கின. எங்கும் ஆரவார குரல்கள் கேட்கத் தொடங்கின. தேவர்கள் மலர்களை பொழிந்தனர். வித்யாதாரிகள் நடனமாடத் தொடங்கினர். வித்யாதரர்கள், கந்தர்வர்கள் மற்றும் கிண்ணறர்கள் இறைவனின் புகழை பாடத் தொடங்கினர். பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவருக்கும் உறுதியளித்து பெற்றோரை பந்தத்திலிருந்து விடுவித்து உக்ரசேன மன்னரிடம் ராஜ்யத்தை ஒப்படைத்தார். பின்னர் யாக சடங்குகளை முடித்த பின்னர் சாந்திபினி அந்த முனிவரிடம் சென்று அனைத்து விஞ்ஞானங்களையும் கற்றார். அவர் தனது ஆசிரியர்களின் மகன்களை தானமாக கொண்டு வந்து கொடுத்தார். சங்கசுரனை கொன்றார். பின்னர் அவர் வடமதுரைக்கு வந்து அங்கு குடியேறினார். பிரஜனின் துன்பத்தை போக்க இறைவன் உத்தவரை அங்கு அனுப்பினார். பின்னர் அவரே அங்கு சென்று ராசமண்டலத்தில் இருந்த ஸ்ரீ ராதைக்கும் கோபியர்களுக்கும் தரிசனமளித்தார். ராசத்தில் அவர் ரிபு முனிவரை விடுவித்து பின்னர் வடமதுரையின் மன்னரை போல வடமதுரையில் குடியேறினார். பலராம சுவாமியும் கூட கோலசுரனை கொன்ற பிறகு அவர்கள் வடமதுரைக்கு திரும்பினார்கள். இவ்வாறு வடமதுரையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் பலராம சுவாமியின் ஆயிரக்கணக்கான புனிதமான மற்றும் தனித்துவமான லீலைகள் நிகழ்த்தப்பட்டன.
இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையில் பலராம காண்டத்திலுள்ள ஸ்ரீ பிருத்விபாக முனிவருக்கும் துரியோதனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலில் உருவான வடமதுரையில் ஸ்ரீராமர் மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகளின் வர்ணனை என்ற தலைப்பு கொண்ட 7ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.